It's a rainy season. How to maintain our vehicle? First, tire should be like this. The groove should be like this. The wear and tear tire. டயர் வந்து தேஞ்சு போயிடுச்சுன்னா பிரேக்கு நிற்காது. ஸோ டயரோட க்ரூவ்ஸ் வந்து வெல்த்தியாக இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம வண்டியோட பிரேக் பூஸ்டர், பிரேக் ஆயில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. பிரேக்கோட ஷூ கூட செக் பண்ணிக்கோங்க. இந்த மழை காலத்தில் தண்ணியில் வந்து வண்டி ஓட்டும் போது பிரேக் அடித்தா நிற்காது. அதனால் நீங்கள் செக் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பிரேக் பூஸ்டர் இந்த கார் வெஹிக்கிள், எனி வெஹிக்கிள் பிரேக் பூஸ்டர் கரெக்டாக வேலை செய்தா. அடுத்தது பிரேக் ஷூ தேஞ்சிருந்தால் அதை மாற்றிடணும். அடுத்தது பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கா அதை பார்த்துக்கணும். இந்த மழை நேரத்தில் லைட்ஸ் வந்து ரொம்ப தூரத்தை ஃபோக்கஸ் பண்ணும். ஹெட்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மழை காலத்தை உதவுவது வந்து இந்த ஃபாக் லேம்ப். இந்த ஃபாக் லேம்ப் இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது எடுத்து இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து மழை நேரத்தில் நம்ம எங்கே வண்டியை நிப்பாட்டினாலும் இந்த இண்டிகேட்டர்ஸ் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியணும், பின்னாடி நம்ம கார் பின்னாடி வர்றவங்களும் அதை பார்த்து தான் அவங்க வண்டியை ஸ்டாப் பண்ணுவாங்க. லைட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியான விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டியது இந்த வைப்பர் பிளேட். இந்த வைப்பர் பிளேடு வந்து தேஞ்சு போயிடுச்சுன்னா வந்து நம்ம விண்ட்ஷீல்டை வந்து கரெக்டாக வந்து கழுவாது. ஸோ இந்த வைப்பர் பிளேடு கரெக்டாக இருந்தால் விண்ட்ஷீல்டை கரெக்டாக கழுவினா அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கண்ணில் தெரியும். அடுத்தபடியாக இந்த வண்டியை வந்து நம்ம ஒரே இடத்துல மழையில் நிப்பாட்டி வச்சோம்னா இதை வந்து கொரோஷன், மழை தண்ணியில் உள்ள கொரோஷன் கெமிக்கல் கண்டென்ட் வந்து துரு பிடிக்க வச்சிரும். ஸோ வண்டியை வந்து மழை நேரத்தில் வந்து வண்டி ஓட்டாட்டி இதை ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கணும். அடுத்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மழை நேரத்தில் வந்து ஹைவேஸில் வந்து வேகமாக ஓட்டக்கூடாது. வண்டியை ஸ்லோ ஸ்பீடில் தான் வண்டியை ஓட்டுறோம். பிகாஸ் எங்கே பள்ளமேடு இருக்குன்னு நமக்கு தெரியாது, தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ அதனால் வந்து வண்டியோட ஸ்பீடை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பேட் ரோட் பேக்கேஜ். அந்த ரோடில் வந்து பிரேக்கு சம்மந்தப்பட்டது, ஸ்பீடு சம்மந்தப்பட்டது, அண்ட் குழி பள்ளம் மேடு சம்மந்தப்பட்டது. மற்றவங்களே டிஸ்டர்ப் பண்ணும், தண்ணி அடிக்கிறது, அந்த விஷயத்தினால ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ஸ்லோ ஸ்பீடில் வெயிட்டுன்னு பதில் ஸ்பீடாக வண்டியை ஓட்டாதீங்க. பள்ளமேடு பார்த்து ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஹார்னை தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்க. அதனால் இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி வேல்யூபிள் டு மெயின்டைன் இன் த ரெய்னி சீசன். Subscribe to Tom's One Stop.